இன்னைக்கு திமுகவோட நிர்வாகியாக இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அவருக்கு சொந்தமான சூர்யா மணமகள் மன்றம் அப்படிங்கிறது ஊருக்கு மத்தியில் இருக்குது. அதை எடுத்து சொல்கிறோம். அதே போல் முறைகேடாக ஆளுங்கட்சியோட பினாமிகள் பேரில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. அதை சொல்லி பேசுகிறேன். அந்த அஜித்குமாரோட படுகொலை, காவல்துறை படுகொலை, அதை சொல்லி பேசுகிறேன். இந்த மூன்றில் தொடர்புடைய ஆள் சேங்கை மாறன். அதனால் அடுத்த சுற்று வரைக்கும் காத்திருக்காமல் நான் பேசுகிறப்பே குறுக்கிட்டு அவர் பேச விடாமல் தடுக்கிறாரு. இதில் அதிமுக சர்வ பங்கேற்ற ஐயா எனக்கு ஆதரவாக தம்பியை பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேசி முடிப்பதற்குள்ளாக திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் எழுந்திரிச்சு அவங்க உரிமையில பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, மிரட்டல் விடுக்கும் தொழில, அச்சுறுத்தும் தொழில, இந்த பக்கம் பக்கத்தில் உன்னை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க. நானும் வாடா இங்கே வாடா அப்படின்னு நானும் பேசினேன். அதுக்குள்ளே பேச விடாமல் தொடர்ச்சியாக அந்த நாற்காலியை தூக்கி வச்சு கத்தி கூப்பாடு போட்டு இந்த ஆட்டத்தை கலைச்சி விடுங்கிற மாதிரி பேச விட்டால் திமுக அம்பலப்பட்டுங்கிறதுனால அதோட ஒட்டுமொத்தமாக விவாதத்தை முடிச்சுங்கிறதுனால உள்ளே இறங்கி நாற்காலி தூக்கி வச்சு நெறியாளர் மீது இந்த ஒளிவாங்கியை தூக்கி அடிச்சதில் அவர் மண்டை உடஞ்சிருச்சு. இப்போ திமுக ஆட்சியோட லட்சணத்துக்கு சாட்சி. ஏன்னா தேர்தல் நெருக்கம் 30 நாளில் தேர்தல் வரப்போகுது. அப்போ இந்த சமயத்தில் கூட பயம் இல்லாமல் திமுக இவ்வளவு பெரிய அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுதுன்னா திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன ஆகுங்கிறத நாட்டு மக்கள் சிந்திச்சுக்கணும். திமுக ஆட்சியோட லட்சணத்துக்கு சான்று. ஒரு நெறியாளரே இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியல, மண்டை உடஞ்சி ரத்தம் சொட்ட மருத்துவமனைக்கு போகிறாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலை குனியணும். ஜனநாயகம், மாண்பு, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுங்கு அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு ஜனநாயக பண்போடு ஒரு பேரூராட்சி சேர்மன் அவர் சேங்கை மாறன் அவர் நடந்துக்க மாட்டேங்கிறார். தம்பி அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டப்போ போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணது இதே சேங்கை மாறன். சூர்யா மணமகள் மன்றம்னு திருப்போணத்தில் இருக்கக்கூடிய மணமகள் மன்றம் இவரோடது. 3 பகுதியில் அந்த கல்குவாரி முறைகேடாக அமைச்சு கனிம வளங்களை அள்ளி கொண்டு போகிறது எல்லாம் இவரோட பினாமிகள் தான். அதை சொன்ன உடனே அவர் கோவம் வந்துடுது. கோவம் பேச விடாமல் தடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூலிப்படையை ஏவி விட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இதை மக்கள் மன்றத்தை தோல்விப்போம். திமுகவோட அந்த முகத்தை கிழிச்சு தொங்க விடுவோம். தொடர்ச்சியாக வீரியமாக களத்தை இயங்குவோம். இதில் நாம் தமிழர் கட்சியோட மண்டல செயலாளர் இளங்கோவன் தாக்கப்பட்டிருக்காரு. அவரும் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு. நெறியாளர் ராஜேஷ் தாக்கப்பட்டிருக்காரு. திமுக எப்படிப்பட்ட காணிகளை, எப்படிப்பட்ட கலவரக்காரர்களை, எப்படிப்பட்ட கோட்பாடில்லாத உதிர்களை உருவாக்கி வச்சிருக்கு என்பதற்கான சான்று. இதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது. களத்தில் வீரியமாக இன்னும் வெறி கொண்டு நாங்கள் போராட்டம்